ஓகே. அடுத்தது செல்லப்பாண்டி, ஒரு ப்ராடக்ட்க்கு மார்க்கெட் இருக்கு, எப்படி ஃபைண்ட் பண்றதுனா அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி. ரொம்ப பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே அந்த ப்ராடக்ட் விற்கப்படுது ஏதோ ஒரு ஃபார்ம்ல அப்படின்னா அதுக்கு மார்க்கெட் இருக்கு, அவ்வளவுதான். இது வந்து முக்கியமா வந்து பல பேர் பண்ற தப்பு, நானும் பண்ணது ஸ்டார்டிங்ல. அப்படின்னா, ஒரு காம்படிஷன் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ ஏற்கனவே இத்தனை பேர் பண்றாங்க, அப்ப நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லாம ஏற்கனவே பல பேர் ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். நமக்கும் இடம் இருக்கும் உள்ள. ஏன்னா உலகம் வந்து அவ்வளோ பெருசு. அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு தனியா எக்ஸசைசஸ்ன்னு ப்ராக்டிக்கலாவே நீங்க தேடி போனீங்கன்னா தெரியும். எவ்வளோ பெரிய உலகம், எவ்வளோ பெருசு, எத்தனை கம்பெனி ஒரு நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்க இந்தியாவில், யூஎஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தலையே சுத்திரும். அவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சும்மா நீங்கள் யூஎஸ்ல போயிட்டு நம்பர் ஆஃப் ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா தெரியும். அப்போ ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 5 கம்பெனிகிட்ட பேசுனீங்கன்னா, வாழ்க்கை முழுக்க பேசுனீங்கன்னா கூட ஒரு சின்ன பகுதியை தான் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. உலகத்தில் எல்லா கம்பெனிலையும் உங்களால் பேசியிருக்க முடியாது. அது அது எனக்கு வந்து ரொம்ப உலகம் எவ்வளோ பெருசு அப்படின்ற அந்த ஒரு எக்ஸசைஸ் நம்ம டேட்டாவை நோக்கி போகும்போது தெரியும் எவ்வளோ பெருசு இல்லை அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் இருக்கா இல்லையா அப்படின்றதோட கொஞ்சம் கனெக்ட் ஆனது தான். ஸோ ரெண்டாவது, ஒரு ப்ராடக்டை வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. வேலிடேட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ, ப்ராடக்ட்னா பொருள், சர்வீஸ்னால் நம்ம பண்ணுற சேவை. வேலிடேட் அப்படின்னா அது இயங்குமா இயங்காதா, அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க நிறைய பேர் பேசுவாங்க வேலிடேட்னா முதல் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 3 பேயிங் கஸ்டமர் கண்டுபிடிக்கிறதா வேலிடேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபார்ம்ல ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இதுக்கு யாராவது பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற லெவல்ல இருக்கும். ஆனாலும் அதை கொண்டு போய் அதை எங்க போய் சேர்த்து 3 பேர் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே, இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னு ஒரு டெஸ்ட் மாதிரி. அப்போ இதை வந்து அப்போர்க்கு சைடில் நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போர்க்கில் ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஏற்கனவே ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்களான்னு பாருங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். நல்லா சம்பாதிக்கிறாங்களான்னு பாருங்க, அவங்களுடைய ஏர்னிங் ஹிஸ்ட்ரி பாருங்க, ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ ஜாப்ஸ் போஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க, வருதா, ஃப்ளோ இருக்கா, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் மார்க்கெட் இருக்கா இல்லையான்றது பார்க்குறது. அது போக நான் சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த மார்க்கெட்டில் ஒரு ஃபோக்கஸை எடுத்து தனியாக நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மார்க்கெட்டோட ஒரு அட்ராக்ஷன் அந்த மார்க்கெட்டோட ஒரு பகுதியை நீங்கள் உங்கள் பக்கம் ஈர்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அதுதான் நான் சொல்கிறது. வழக்கமாக வெப் டிசைனருக்கு வேலை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் அப்போர்க் போனீங்கன்னா வெப் டிசைன் ப்ராஜெக்ட் நிறையா இருக்கும். வெப் டிசைனர் அப்படின்ற பேரில் ப்ரொஃபைல் எக்கச்சக்கமாக இருக்கும். சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பணமே சம்பாதிக்காத பல பேர் இன்னும் அதிகமாக இருப்பாங்க. நான் அவ்வளோ பேர் அப்படியே கொச்சா அத்தனை பேர். ஓகே, அதுக்கு தான் நான் சொல்கிறது வெறும் வெப் டிசைனர் உங்களை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். என்ன வெப் டிசைனர், எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, என்ன இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ், என்ன டூல் ஃபோக்கஸ், என்ன மாதிரி பிஸ்னஸ் சைஸ் ஃபோக்கஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்படி நீங்கள் எழுத உங்களுடைய ஃபோக்கஸ் மாற உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டோட என்ன சொல்கிறது, ஒரு பகுதி உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் மெயினாக கற்றுக்கிறது, இந்த ப்ராடக்ட் மார்க்கெட் அவர் கேட்ட கேள்வியில் கற்றுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டிய தேவையே இருக்காது. ஒரு வெப் டிசைனர் இருக்காரு அப்படின்னா, வெப் டிசைனில் ஒரு பக்கா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, வெப் டிசைனில் புதுசாக இது வந்திருக்கா அது வந்திருக்கா அப்படின்னா படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு முக்கியம் கிடையாது. அது தானாக நடக்கிற ஒரு விஷயம். அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தேவைக்கு ஏற்ப தானாக அமைஞ்சிரும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் புதுசாக ஒரு விஷயம் வருது அப்படின்ட்டு. அப்போ அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு வரும். ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும், இல்லை புதுசாக ஒரு ஜாப் போஸ்ட்டை பார்ப்போம். அதை பார்த்து டிமாண்ட் மூலமாக நீங்கள் கற்றுக்கிறது வேற. அப்போது உங்களுடைய துறை சம்பந்தப்பட்ட அறிவு இல்லை இந்த நாலேஜ் அதிகமாக வளரலைன்னா என்ன வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி மார்க்கெட்டை நோக்கி போகிறீங்களோ அந்த மார்க்கெட்டோட நாலேஜ் நீங்கள் அதிகம் பண்ணணும். அப்படின்னா மார்க்கெட்னா என்ன, ஒரு கூட்டம், ஒரு மக்களுடைய கூட்டம், அவ்வளோதான். சரிங்களா? அதாவது வாங்கும் தன்மையுடைய மக்களுடைய கூட்டம், அதான் மார்க்கெட்டு.
அவங்க என்னென்னலாம் பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? சரிங்களா? அவங்க ஆன்லைன்ல எங்க இருக்காங்க? அவங்க எந்த மாரி விஷயங்கள படிக்கிறாங்க? இந்த மாரி விஷயங்கள நீங்க கத்துக்கிறது நல்லது. ஓகே. ஸோ அதனால தான் வந்து நீங்க ஃப்ரீலான்சிங்ல வளரணும்னா, உங்க துறைய அதிகமா வளராம, உங்க துறையில உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே. அது அது தானா வளரும். அத நீங்க விட்டுட்டு, நீங்க யாருக்கு சேவை வழங்க விரும்புகிறீர்களோ, அவங்கள பத்தி ரிசர்ச் படிக்கிறது. அவங்களுடைய இண்டஸ்ட்ரியில என்ன சேலஞ்ச் இருக்கு? ப்ராசஸ் என்ன? அவங்க என்ன மாரி வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள்? அவங்க கம்பெனில இருக்கும்போது அவங்க ஒருத்தர் எப்படி பேசிக்கிறாங்க? இந்த மாரி விஷயங்கள தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஆட்களுடைய கனெக்ஷன் ஏற்படுத்த ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஏற்கனவே தெரியும்னு நெனைக்கிறேன், செல்லப்பாண்டிக்கு. பட் ஆனா, அவரு மறுபடியும் கொஞ்சம் ஃபோக்கஸ் வெளிய எடுத்து இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்றாருன்னு நெனைக்கிறேன். அதுக்காக இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.